தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில்தான் அதிக குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளது என்பதை ஆதாரத்துடன் விவாதிக்க தயார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால் விடுத்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் 307 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பரசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், எந்த போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துவது அரசின் நோக்கமில்லை, தற்காலிக ஊழியர்களின் போராட்டத்தை ஒரு சிலர் தூண்டிவிடுகிறார்கள் என்றும் கூறினார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் வெளியிடும் அளவுக்கு குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் தெரிவித்தார். போராட்டங்கள் என்பது இயல்பாக நடக்கணும். தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையிலான இந்த மாதிரியான தூண்டி விடுகிற போராட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதே தவிர போராட்டங்களையே கொச்சைப்படுத்துறதுங்கிறது திமுக அரசின் நோக்கம் அல்ல. தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச்சாட்டுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இப்போ எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 வருஷம் அவர் இருந்தார். 4 வருஷம் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன், ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கான குற்றப்பதிவுகள் அந்த ஆட்சியில் இருந்தது. இப்போ நடக்கிற குற்றப்பதிவுகளுக்கு அதுக்கு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 1000ல் 1 மடங்கு கூட இருக்காது. வேணும்னா ஆதாரங்களோடு நாங்கள் அவர்களோடு வாதிட தயாராக இருக்கிறோம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பரசன், கோட்டூர்புரத்தில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என குறிப்பிட்டார். ஊழல் செய்து சிறை சென்றவர்கள் அதிமுகவினர் தான் என எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 400 சதுரடிக்கு மேல் தான் இன்றைக்கி கட்டப்பட்டு அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த 1800 வீடும் 400 சதுரடியில் இன்றைக்கு கட்டப்பட்டு இன்றைக்கி இன்னும் ஒரு 10% வேலை இருக்குது. அதை இன்றைக்கி விரைவுபடுத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். 20ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இந்த திட்டப்பகுதி திறக்கப்பட்டு ஏற்கனவே யார் யாரெல்லாம் இங்கே குடியிருந்தார்களோ அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்கிறாரு, அவங்க ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் அவங்க 100 கோடி ரூபா ஃபைன் கட்டினாங்க, ஜெயிலுக்கு 4 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க. அவரு எங்களை பற்றி சொல்கிறாரு.